பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்குது அப்படின்றாங்களே. அதாவது ஏதாவது போகிற போக்கில் 19 ஏதாவது சொல்லிட்டு போகலாம். புள்ளி விவரமாக அவரால் சொல்ல முடியுமா? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? 8 வந்தே பாரத் ட்ரெயின் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய்க்கு தெரியுமா? வந்தே பாரத் ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மெட்ரோ ட்ரெயினுக்கு 65,000 கோடி கொடுத்துருக்கு. யார்? மோடி கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அது விஜய்க்கு தெரியுமா? எதையுமே புள்ளி விவரம் இல்லாமல் தாண்டோடித்தனமாக பேசிகிட்டு இருக்காப்புல. எந்த திட்டத்துக்கு நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லி இந்த திட்டத்துக்கு நாங்கள் வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் சொல்கிறது ரெடி. இன்றைக்கி ஜிஎஸ்டியில் வந்து 0 டேக்ஸ் கொண்டாந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி 4 இதாக இருந்ததை இன்னும் 2 முறையாக கொண்டாந்துருக்கோம். 12% 18% அந்த வரம்பில் கொண்டாந்துருக்கோம். 28% இல்லாமல் ஆக்கியிருக்கோம். தனிநபர் கடன், தனிநபர் உடல்நிலை, காப்பீடு திட்டம், படிப்புக்கான புத்தகங்கள், பென்சிலு, பேனா, இதுக்கெல்லாம் 0 டேக்ஸ் வரியே இல்லாமல் கொண்டாந்துருக்கோம். இதெல்லாம் விஜய் இதை பற்றிலாம் எந்த ஒரு பாராட்டும் கிடையாது. ஏன்னா அதை பற்றியான நாலேஜ் அவருக்கு இல்லை. அவர் வந்து சினிமாவில் எழுதி கொடுக்குற டைலாக்கு அதே மாதிரி இங்கே வந்து பேசிட்டு போகிறாரே தவிர அதை பற்றியான நாலேஜ், ஜிஎஸ்டியை பற்றி அவருக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னு சொல்லுங்கள். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பற்றி அவருக்கு என்ன, அதை பற்றி அவர் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுவார்னு சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்லை. படத்தில் பேசுகிறத இன்றைக்கி வந்து திரையில் பேசுகிறத இன்றைக்கி வந்து தரையில் பேசுகிறாரே தவிர மற்றபடிக்கு அவருக்கு ஊழல் ஒழிக்க போகிறோங்கிறாங்க. அதுக்கான மாற்று வழி என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். உன்னோட மாற்று எதுவுமே இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் போய் சேரவே மாட்டேங்கிறான். இன்றைக்கி ஊழல் பெருகி கிடக்கு. அந்த ஊழல் ஒழிக்கிறதுக்கு உனக்கு என்ன உன்னோட தத்துவம் என்ன இருக்குது? நீங்கள் குறிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டோட மோஸ்ட் கரப்டட் பொலிட்டிஷியன் யாருன்னு கேட்டால் நேற்று பிறந்த பச்சை குழந்தை கூட சொல்லணும், செந்தில் பாலாஜின்னு. ஆனால் அதே செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் நிற்கிற எந்த தொகுதியில் இருந்தாலும் ஜெயிக்கிறாரு, எந்த சின்னத்தில் இருந்தாலும் ஜெயிக்கிறாரு, எந்த கட்சிக்கு போனாலும் திரும்ப ஜெயிக்கிறாரு. ஏன்? மக்களே ஊழலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஏற்றுக்கிற நிலைமையில தான் இருக்குது. அப்போ வந்து அரசியல்வாதி வந்து ஊழல் எப்படி தப்புன்னு உணர்வான்? அந்த காலத்தில் தான் இருக்குது. அதாவது விவேகானந்தர் கூப்பிட்டாரு, 100 இளைஞர்கள் கொடுங்க, அந்த நாட்டையை நான் திருத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்து ஒருத்தன் கூட இன்னைக்கு போகல. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு தத்துவம்னா என்ன, கொள்கைனா என்ன, சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாத ஒரு நடிகருக்கு பின்னாடி இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் போய் கூடி நிற்கிறான். அப்போ இதை எதிர்பார்க்கல என்ன சொல்லுது? அரசியல்வாதி சினிமாக்காரனை குத்தம் சொல்றதை விட இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் 6 கோடி மக்கள் அவங்க கிட்ட தான் இன்னைக்கு டிசிஷன் அத்தாரிட்டி இருக்கு. அவங்கள நினைச்சு பார்க்கல, அவங்க மேலே தான் குத்தமா தெரியுது. இன்னைக்கு சென்னையில் 1 மணி நேரம் மழை பெஞ்சா முட்டிக்காலுக்கு தண்ணி தேங்குது. 24 மணி நேரம் டாஸ்மாகில் சரக்கு ஓடுது. 45 மாதத்தில் 6,500 கொலை நடந்திருக்கு. இந்த 8 மாதத்தில் 3,60,000 தெருநாய்கள் வந்து மனுஷனை கடிச்சிருக்கு. இதை பற்றிலாம் எவனுக்காவது கவலை இருக்கா? அதை பற்றிலாம் எவனும் கவலைப்பட மாட்டான். உன்னை ஜெயிக்க வைக்கணும்னா நீ எனக்கு என்ன தர்ற? இதான் டீலு. அப்போ இந்த டீலில் இருக்கும்போது வந்து நீ அரசியல்வாதியும் சினிமாக்காரனையும் குத்தம் சொல்லி நீ என்ன பண்ண போகிற? தமிழ்நாடு மக்கள் தான் முதல்ல தேர்ந்தெடுக்கணும். 6 கோடி மக்கள் கையில் தான் அந்த அத்தாரிட்டி இருக்குது. அவங்க தான் அதை உணரணும். அவங்க உணராமல் இந்த மாதிரி விஜய் வந்து தலைவன் சொல்லிக்கிட்டு அவங்க பின்னாடி இருக்கிற இளைஞர் கூட்டத்தை பார்க்கல நமக்கு வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அவங்கள நினைக்கல நம்ம வருத்தப்படுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அரசியலில் ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் விஜய் பயணிக்கிறார். அந்த தத்துவங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரே வார்த்தை பெரியாருங்கிறார், அம்பேத்கருங்கிறார். அது கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன சொல்ல முடியும்? அடுத்த வரையும் நீ சொல்லு, அடுத்த வரையும் உனக்கு சொல்லையே. இதுதான் இன்னைக்கு விஜயோட அரசியல்.